என்ன பண்ற? சாமந்தி சாமந்தி செடி நாட்டு போறேன். செடியெல்லாம் போயிடுச்சு. எனக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல. செடியெல்லாம் தண்ணி ஊத்தாம செடியெல்லாம் போயிடுச்சு. கொஞ்ச நாள் அம்மா உடம்பு சரியில்லாம இருந்தது. அப்ப யாருமே கவனிக்காம கார்டனே வந்து ஃபுல்லா வாடி போயிடுச்சு. இப்ப திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா ரெடி ஆகுது, செடி ரெடி ஆகுது. அம்மா ரெடி ஆகுது, செடியா ரெடி ஆகுது. அம்மா என்னம்மா இது பாட்டில் கவுத்து வச்சிருக்கீங்க? இது என்ன இது? நம்ம தண்ணி ஊத்தலைன்னா ஒரு நாள் அங்க காட்டுங்க. தண்ணி ஊத்தலைன்னா இந்த தண்ணி போயிடும். கொஞ்சம் 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 போயிடுச்சு சத்து போவோம் செடி. நம்ம இது ஆமா கொஞ்சம் கொஞ்சம் போடும். எப்படி எதுல பாத்து நீ? தெரியும் எனக்கு தெரியும். மைண்டு இன்டெலிஜென்ட் வெரி குட். ஆமா அதனால ஒரு நாள் நம்ம செடி தண்ணி ஊத்துறேன்னா பரவாயில்ல, செத்து போவாது. இதுல டாப் டாப் டாப்பா தண்ணி பட்டுடும். அது பட்டு செடி நம்மளுக்கு சத்தா சாவாது. செடி வந்து பட்டு போகாது. ஓகே. இது வந்து செம்பருத்தி பூ. எல்லாத்துலயும் தண்ணி வச்சிருக்க. ஒரு நாள் ஊத்துவேன், ஒரு நாள் ஊத்த முடியாது. உடம்பு சரியில்லை தண்ணி ஊத்து மேல வர மாட்டேன். ஸோ கார்டனிங் வச்சிருக்கவங்க இது நல்ல ஐடியா. டெய்லியும் தண்ணி ஊற்ற முடியலன்னா இந்த மாதிரி பாட்டிலில் தண்ணி பிடிச்சி கவுத்து வச்சு கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டு விட்டிங்கன்னா தண்ணி ட்ராப்பாக அது செல்ஃபாக வாட்டர் பண்ணிக்கும் இல்லையா? ஓகே ஓகே. சாமந்தி செடி யார் கொடுத்தா? பக்கத்துல ஆண்டி கொடுத்தாங்களா? கார்டனுக்கு போனோன்னே கார்டனுக்கு நானே ஒரு 2 நாள் அம்மா வீட்டில் அப்படியே ரெஸ்ட் எடுக்கலான்னு வருவேன். அன்றைக்கி தான் எங்கள் அம்மா வந்து டியூப்லைட் வாங்கணும், பல்பு போடணும், டாய்லெட்ல ஃப்ரெஷ் ஒர்க் ஆகல. எங்க வீட்டுல ஆம்பளை இல்லாத வீடு எங்க வீடு தெரியுமா? அதனால நீதான் ஆம்பளை, எனக்கு நீதான் செய்யணும். எனக்கு யார் செய்வாங்க? சரி இப்படி சொல்லியே நான் வேலை வாங்குறேன், செஞ்சு தரேன். அப்பா சரி கேட்க மாட்டேன். அப்பா உண்மையில வச்சுட்டு போயிருக்காரு. செடி வச்சிருக்கேன் இங்க சாமந்தி பக்கத்துல ஆண்டி கொடுத்தாச்சு. ஓகே. உனக்கு கோல்டோட செடி கொடுத்த சந்தோஷம் இல்ல? ஒன்றும் வேண்டாம், செடி வந்து போதும். படம் வேற நகை வேண்டாம். அப்போ நகைலாம் கிட்ட கொடுத்துட்டேன், செடி தரேன். கொடுத்துரு, நான் உனக்கு ஒரு 100 செடி வாங்கி தரேன். காசு மாலை கொடுத்துறியா? சரி, நீ எனக்கு வெட்டிங் டேக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தல, எங்க இருக்குது? அப்புறமா காட்டலாம். முதல்ல நீ வந்து செடி நட்டுடு. குழந்தைங்களா? சரி. உங்களுக்கு எப்படிமா கார்டன் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? அம்மாக்கு பிடிக்கும். ஜீன்ஸ் அப்படிதான். ஜீன்ஸ் எங்க அம்மா நிறைய செடி போடுவாங்க. நாங்க செடி பூ வெளியே வாங்க மாட்டோம். தோட்டம் இருக்கு, கனகாம்பரம், மல்லி எல்லாமே. காய் கூட வாங்க மாட்டோம். அம்மா வீட்டுல காய் எல்லாம் இது பண்ணுவாங்க. அம்மா, நீங்க அருகம்புல்லுல பொரியல் பண்ணுவியா? ஏதோ பண்ணுவீங்க, சட்னியா? என்ன பண்ணுவேன்? அருகம்புல்லு புல்லு கட்டி பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? துவையல் பண்ணுவேன். துவையல் அருகம்புல்ல தானே? அவர் பேர தமிழ். அப்புறம் இந்த இடத்த துவையல் பண்ணுவேன். ஒரு ஆள் பரிமளா கொடுத்தாச்சு, கண்டுபிடிக்க முடியல. இது என்ன சொல்லலாம்? ஓமையல். பஜ்ஜி போடுவாங்கல்ல? போட்டாச்சு, பஜ்ஜி போட்டாச்சு, சட்னி பண்ணியாச்சு. இதோட நான் பஜ்ஜி போட்டு தரியா? சாயங்காலம் போட்டு தரேன் எனக்கு. சரி, பக்கோடா போட்டாச்சு. இதுல எல்லாரும் நான் வெயிட் ரொம்ப கம்மியாட்டேன்னு சொல்றாங்க. நிஜமா? என்ன பார்த்து சொல்லு. உங்க வீட்டுக்கார சோறு போடலையா உனக்கு? எங்க வீட்டுக்கார சோறு போடலையே, ரசம் சாம்பார் மட்டும் போட்டாங்க. இது வந்துட்டு உரம். இது செடி ஊற்றும், இது போடணும். இது போயிட்டாச்சுன்னா ஐயோ அம்மா, செம்ம நாத்து அடிக்குது. நாற்று வந்தா பூ வரும். நாத்தா பூ வருமா? நாற்று இருந்தா இந்த செடியில வாழைப்பழம். விவான் வந்தாலும் அப்படின்மா, விவான் வந்தாலும் அப்படின்வான். கொஞ்சம் ஏதாவது ஸ்மெல் வந்தால் ஒன்றா வரும், அப்படின்னு கூப்பிட்றா. பரவ இது என்னன்னு கேட்குறேன். இதுதான் என்னோட ரூம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரூம். செம்மையாக இருக்கும். கார்டனுக்கு நடுவில் ஒரு ரூம். நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். உள்ள பெட்ஷீட்லாம் சூப்பராக பண்ணிட்டு. கனகாம்பரம் பாரு, ஆரஞ்சு கனகாம்பரம் பூத்துருக்கு. அம்மா, ஒரு ஆயில் ரெடி பண்ணோன்னு சொன்னியே, தலைக்கு தேய்க்கிற ஆயில். மருதாணி இலையெல்லாம் போட்டு, செம்பருத்தி இலை போட்டு நான் பண்றேன். நீயே வை, பரவாயில்ல. இது என் கை கொஞ்சம் இந்தா, ததாஸ்து. நல்லபடியா இருக்கும். அது காக்கைக்கு தன் கொஞ்சம் பொன் கொஞ்சம்.
పెద్ద ఫోటో எடுப்ப ஆஷா வாமா கொஞ்சம் கை வேணும் ஏதோ பேசிட்டே பண்றாங்க, என்ன பேசுறாங்க தான் புரியல. இல்லை சின்ன வயசுல அப்பா அரிசி மூட்டை வாங்குவாங்க ஆஷா, வாங்கிச்சுன்னா போனி பண்ணணும் ஃபர்ஸ்ட் நீ இடமா சொல்லிச்சுன்னா என் கையில தான் போனி பண்ண அதானே சொல்ல வர. அது வச்சு கூப்பிட்டாச்சுன்னா கூப்பிட்டு வாங்க அவருக்கு வரவே மாட்டேன். ஏ உமா ஹாய் உமா, ஹாய். எப்படி இருக்கு உடம்பு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? கோல்டு போயிடுச்சா? போயிடுச்சு. இப்பதான் தலைவாரி விட்டா, அவளுக்கு தலை படியவே மாட்டேங்குது. தலை நிறைய வளருது, முடி மேலே மேலே வந்துடுது. அங்கே ஒரு செம்பருத்தி பூ இருக்கு. அம்மாக்கு டைம் பாஸ் இந்த கார்டனிங் தான் இல்லைம்மா? டிவி இது செல்லு ப்ளஸ் கார்டனிங். யாருக்கிட்ட பேச மாட்டேன், யார் வீட்டுக்கு போக மாட்டேன், யாருக்கிட்ட கீழே போக மாட்டேன். அம்மா உங்களோட கேட்கட்டுமா? சொல்லு. அப்பா போடுறப்போ உனக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல. ஆமா, உனக்கு வந்து 1 கிலோ வெங்காயம் எவ்வளோன்னு தெரியாது, வீட்டுக்குள்ளேயே தான் இருப்ப. அப்பா போனதுக்கப்புறம் எப்படிமா எவ்வளோ தனியாக சூப்பராக மேனேஜ் பண்ணுற எல்லாத்தையுமே? பொம்பளை புள்ள வச்சுன்னா எல்லாம் சத்தமா பேசுமா. பொம்பளை புள்ள வச்சுன்னா எல்லாம் இருக்கணும் ஆஷா. ஆ பூச்சி பள்ளி பூச்சி பண்ணணும், தைரியமா இருக்கணும், தைரியமா இருக்கணும் தெரியுமா? அப்பா இல்லை இப்போ யார் செய்வாங்க இது வேலை இல்லை. உன்னால கூப்பிட முடியாது, அங்கே தூரத்தில் இருக்கு. என்னோட வேலை தான் செஞ்சிருக்கேன். யாரும் கேட்டாச்சுன்னா 100 ரூபாய்க்கு 200 ரூபாய் கேட்பாங்க செய்யறதுக்கு. நம்ம டைம் பாஸ் ஆகிடும் அப்படிதான் செஞ்சிச்சுன்னா, உடம்பு கூட ஹெல்த்தியா இருக்கும். வேலை செஞ்சிச்சுன்னா. சரி, இது நான் அதாவது இன்னொன்று என்னன்னா, அப்பப்போ இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வரும்ல, நீ எப்படி ஹேண்டில் பண்ணுவாத? நான் கார்டனிங் பார்ப்பேன். கார்டனிங் தான் உன்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ரொம்ப இஷ்டம் எனக்கு. ஓகே, கார்டனிங் பாட்டு வீட்டு கொஞ்சம் டெக்கரேட் இங்கே தங்க வைக்கிறாங்க. என்னைக்காவது ஆம்பளை பசங்க இல்லைன்னு கவலைப்பட்டிருக்கியா? இல்லை, ஆம்பளை பசங்க வேண்டாம். ஆம்பளை பசங்க வேண்டாம். எனக்கு 2 தங்கமான பொண்ணுங்க இருக்கு, போதும், அதுதான் போதும் எனக்கு. வேண்டாப்பா, திருச்சி ஓடுறிய சொன்னா. நீ 2 பொண்ணு பார்த்து அப்பா சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? எல்லாரும் பையன் இல்லையா, பையன் உமா பிறக்க போது, ஐயோ பையன் பிறக்கலையா கேட்டாங்க. எங்க வீட்டுக்கு அப்பா சொன்னாரு, எனக்கு பொண்ணுதான் ரொம்ப பிடிக்கும், பொண்ணுதான் வேணும். எனக்கு பொண்ணுதான். நிறைய பேரு 2 பொம்பளை பசங்க பிறந்தாலே கவலைப்படுறாங்களே. கவலை ஒன்றும் கிடையாது, இது ஜாஸ்தி ஜாஸ்தி. உமா பற்றி கவலை கிடையாது ஆஷா. அது பாட்டுக்கு அது இருப்பான், எனக்கு தொந்தரவு பெற்றிருப்பான், கொடுத்தா சாப்பிடுது, என் கூட இருப்பான். எங்க போனானு உமா பற்றி பிரச்சனை படாது, உன் பற்றி பிரச்சனை கிடையாது. நிம்மதியா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன். வந்து ஃபங்க்ஷன் இருக்கு, எடுத்துட்டு வந்து சாப்பிட்டு நான் பாட்டு கம்முன்னு ஜாலியா இருக்கேன். ஜாலியா இருக்கேன். நான் யாருக்கிட்ட 10 பைசா கொடுக்கறேன், யார்கிட்ட வாங்க மாட்டேன். எப்படியே ஹாப்பியா இரு, ஹாப்பியா இரு. ஹாப்பியா இருக்கு. எதாவது வேணுமா நீ வாங்கி தர எனக்கு. நீ இருக்கு இல்ல புள்ள, ஆம்பளை பையத்துக்கு பொண்ணு நீ வாங்கி கொடுக்கலையா? சரி. ஆஷா பீஜா சாப்பிடணும் தோணுச்சுன்னா கடையில 10 நிமிஷம் பீஜா விடுவோம் எனக்கு. நான் அனுப்பிவிடு. கவலையே கிடையாது ஆஷா. எந்த பசங்க என்ன அம்மா நல்லா பாத்துக்கணும், அம்மா அப்பான்னு. இப்ப எனக்கு உடம்பு நல்லா இருக்கு, பரவாயில்ல. உடம்பு நல்லா இல்லைன்னா அது மாதிரி பசங்க தான் பாத்துக்கணும், என்ன பண்றது? அதான் நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ் இருக்கு ஆஷா உடம்புக்கு. சாப்பிட்டு உட்காந்துச்சுன்னா கூட உடம்பு. எல்லாரும் சொல்றாங்க உனக்கே உடம்பு சரியில்லை, இதுக்கு கார்டன் எல்லாம் வச்சிருக்கேன், செடி எல்லாம் எடுத்து கொடுத்துடுங்கன்னு சொன்னாங்க நிறைய பேரு. நான் கொடுக்கல, கொஞ்சம் கொஞ்சம் 2 நாள் கூட தண்ணி ஊற்றி சுற்றி இது வச்சு வேலை இருக்கு. செடி இல்லைன்னா ஒன்றும் வேலை இருக்காது எனக்கு சுத்தமா. வீட்டு வேலைக்கு பரிமளா அக்கா இருக்காங்க, வீட்டில் பாவம் அந்த பொண்ணு எல்லாமே செய்தாங்க, பரிமளா அக்கா செஞ்சு கொடுப்பாங்க. கார்டனிங் வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் உனக்கு. பாத்திரம் தேய்ச்சி வீடு பெருக்குது எல்லாம் அந்த பொண்ணு செய்யறேன். கார்டன் ஒர்க்கு சாயங்காலம் வச்சு ஜாலியா இருக்கு. ஒன்றும் இல்லைம்மா, பொண்ணுமா ட்ராப்ஸ் போடலாம் சரியா? ஹீட் ஆயிடுச்சு பாடி, வேற ஒன்றும் இல்லை. ட்ராப்ஸ் போட்டு வர. ஓகே ஓகே ஓகே. தூங்க, கண்ணை முடிக்கும், கண்ணை மூடு, அதை மூடு, கண்ணை மூடு. நீ சொல்ற கையெடு, கையெடு, கண்ணை மூடு, கண்ணை மூடு. இங்கே பாரு, கண்ணை மூடு, க்ளோஸ் யுவர் ஐஸ். அப்படியே சாஞ்சுக்கோ. ஐயோ தண்ணி வருது கண்ணிலேருந்து. அம்மா எங்கம்மா ட்ராப்ஸ் இங்கே வச்சிருக்க? கீழே இருக்க, செம்ப எடுத்துட்டு வரேன்.
அம்மா வீட்டுக்கு வந்தாலே மனசுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்குது. நம்ம வீட்டில் இருப்போம், குழந்தைங்க, ஹஸ்பண்டு, வேலை கரெக்டாக இருக்கும். பட் என்னமோ இங்கே வந்தால் ஒரு புரியாத ஒரு நிம்மதி கிடைக்குது இல்லைம்மா? நீ எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அம்மா வீட்டுக்கு போகிறப்போ? ஜாலியாக இருக்கும்ல அம்மா வீட்டுக்கு போகிறப்போ? ஆமாம். நானும் உட்காந்து சாப்பிடுவேன், அம்மா எல்லாம் சேர்ந்து கொடுப்பாங்க எனக்கு. இப்போ நான் உட்காந்து சாப்பிட்றேன்ற சொல்லிட்டேன்ல, விட்டுரு. உட்காந்து தான் சாப்பிட்றேன். ஆமாம், நான் கூட அம்மா வீட்டில் இப்படி தானே நாளே நின்று சாப்பிட்றேன்னு. ஜோக் நீ பண்ணி தர கோதுமை தோசை, ஒரு கொத்தமல்லி ரசம், கேட்டால் சூடாக தான் கொடுக்குறேன்னு வேற சொல்கிறேன். அப்படியே பேச்சு வாக்கில் உட்காந்து சாப்பிட்றேன்ட்டு. ஏதோ ஆஷா என்னாலும் முடிஞ்சு கொடுக்குறேம்மா. அப்படியே பரதாபா பேசுவேன் டக்குன்னு. ஐயோ மூஞ்ச காட்டு. இந்த ஏழை அம்மா கிட்ட வந்துச்சு. அது யாரு நீ? ஏழை? எங்க உன் காசு மாலை காணோம். காசு மாலை இன்னைக்கு நெக்லஸ் பண்ணல, வீடியோ எடுத்து நெக்லஸ் பண்ணுப்பிய. அன்னைக்கு நான் அடிச்சிட்டுல என் ஃப்ரெண்ட்ஸே கேட்டாங்க, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் வந்து எங்க பொண்ணு இப்படி கலாய்ச்சதுன்னு சொல்லிட்டு தானே சமாளிச்சாச்சு. ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தாச்சு, என்ன புடவை வச்சாச்சு. இதெல்லாம் வாப்பாங்களே திருப்பி. நல்ல வாசனை, மண் வாசனை. அந்த தண்ணி ஊத்துறது எனக்கு பண்ற. மேலே ஏறி ஒரு அளவு இல்லாம பண்ணிட்டு இருக்க. மா நீ இளமையா தான் இருக்க, அதுக்கு நீ இப்படிலாம் ஆடக்கூடாது. பூ பறிக்கலன்னா செடி வளராது, பறிக்கணும். பார்த்து இறங்குமா. ఈ పూలు ఇచ్చేస్తానే అందంగా ఉంది. ఉంచుకో, ఎందుకు తీస్తావు? చెట్టుగా ఉండు. எனக்கு நித்தியமல்லி ரொம்ப பிடிக்கும். అక్షయ్ మొగ్గలు వచ్చాయి పాపం, మొగ్గలు వస్తాయి. మల్లియా? ఇది ఏంటారు, నందివర్ధనం. ముద్దునే వచ్చి ఇస్తా. డైలీ మీ డైలీకి వస్తానమ్మా. பேசுவே டெய்லி அதுக்கிட்ட. டெய்லி தண்ணி ஊற்றுறேன். வாழைப்பழம் ஊற்றுறது. நான் வாழைப்பழம் நான் சாப்பிட தோல் உங்களுக்கு తోలు, వాழைப்பழம் తోలతో వేస్తాను ఇప్పుడు. ఇది వచ్చి కొంచెం వేప నూనె స్ప్రే చేస్తాను. வாசனை அவ்வளோ நல்லா இருக்கும்ல, சூப்பராக இருக்கும். నాకు చాలా ఇష్టం సంజయ్. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். கோயிலுக்கு ஒன்று அம்மா காஃபி தரியா, உன் கையால் ஸ்ட்ராங்கா காஃபி தரியா. బాబాకి వేసేస్తాను. பாபா బాబా వాసన తీసుకోవద్దు. ஐயோ பாபாக்கு போட்டுரு. எங்க ரூம்குள்ள போறீங்க, இதுதான் என்னோட ரூம். என் ரூம்குள்ள நம்ம வீட்டுல இருந்ததில்ல சுவாமி மண்டபாதை கொண்டு வந்து இங்க வச்சுட்டேன். உள்ள அம்மா பாபா வச்சிருக்காங்க.